கங்கா ஃபோன் பண்றா. எதுக்கு ஃபோன் பண்றா? ஏதாவது பிரச்சனையா? அம்மா கங்காமா. அப்பா ஒரு குட் நியூஸ். அப்படியா? நீ அந்த வீட்ல இருந்து இவ்வளவு சந்தோஷமா குட் நியூஸ்னு சொல்லும்போது உங்க மாமனார் வீட்டை விற்க ஒத்துக்கிட்டாரா? அந்த அதிர்ஷ்டம் இந்த ஜென்மத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. ஏமா நேர்வழியில போனாதாம்மா வாய்ப்பு இல்ல. அப்பாதான் குறுக்கு வழி சொல்லி கொடுத்துருக்கல. பணம் மட்டும் ரெடி பண்ணா போதுமா, எல்லாம் சக்சஸா முடியும். அந்த விஷயம் சொல்லதான்ப்பா நான் ஃபோன் பண்ணேன். பணம் கிடைச்சிருச்சுப்பா. பணம் கிடைச்சிருச்சா? என்னவா சொல்ற? எப்படி 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 கிடைச்சது? யார் ரெடி பண்ணது? மாமா தான் கொடுத்தாரு. என்னம்மா சொல்ற? உன் மாமனார் பணம் கொடுத்தாரா? என்னால இதை நம்பவே முடியலையேம்மா. என்னாலையும் கூட தான் நம்ப முடியல. ஆமா, உன் மாமனார் கிட்ட என்னன்னு சொல்லி பணம் வாங்கின? எப்படி அவர் கேட்டோட கொடுத்தாரு? எல்லாத்துக்கும் காரணம் உங்க பேரன் தான்ப்பா. என்னம்மா சொல்ற? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுமா. உங்க மாப்பிள்ள வட்டிக்கு பணம் கேட்டிருந்தாரு. பணம் கொடுக்கற இடத்துல என்ன கையெழுத்து போட வர சொல்லிருக்காங்க. சரி. நானும் உங்க மாப்பிள்ளையும் கிளம்ப ரெடி ஆயிட்டு இருக்கும்போது மாமா வந்து உங்க மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாரு. இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உங்க கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு பிரச்சனைகளை இத்தோட முடிச்சுக்கங்க. சூப்பர்மா. இந்த எல்லா கிரெடிட்டும் என் பேரனுக்கு தாமா போய் சேரும். உங்க மாப்பிள்ள பணம் வாங்க மாட்டேன்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் அடம் புடிச்சு வாங்கினேன். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தாமா வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும். சிவசுவோட பொண்ணுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டமா. அப்பா இந்த பணத்தை வச்சு மாமாவோட போலி டெத் சர்டிபிகேட் வாங்கிடலாம்ல. ஏமா நீ வேற பணம் கைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்ட. அப்ப சர்டிபிகேட் கைக்கு வந்த மாதிரி தானே? சொந்த காசுல சூனிய வச்சுக்கிற மாதிரி உன் மாமனார் காசை வச்சு அவரோட டெத் சர்டிபிகேட்டை வாங்க போறோம். அவர் விரல வச்சு அவருக்கு என்ன குத்துற மாதிரி அவரோட டெத் சர்டிபிகேட்டை வச்சு அவர் வீட்டை விற்க போறோம். அப்பா கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எல்லாம் நல்லபடியா நடக்கும்லப்பா. நான் இருக்கம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. பணம் வந்துருச்சுல்ல, இனி வேலை எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குதுன்னு மட்டும் பாரு. சரிப்பா, நான் போனை வச்சிடுறேன். நீயும் மாப்பிளையும் நிம்மதியா தூங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வச்சட்டா? ஏங்க, அப்பா கிட்ட இப்பதான் போன்ல பேசினேன். பணம் கிடைச்ச விஷயத்த சொன்னேன். அந்த பணத்தை வச்சு மாமாவுக்கு போலி டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ண சொல்லிட்டேன். சூப்பர். நீ எப்ப ரெடி பண்றன்னு சொன்னாரு? பணத்தை காலையில வீட்டுல குடுத்துட்டா வேலையை சீக்கிரம் முடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, நீ காலைல பணத்தை எடுத்துட்டு போய் மாமாட்ட கொடுத்துடலாம்ல? என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? காலையில பணத்தை கொண்டு அப்பா கிட்ட கொடுத்துடலாம்ல? சரி, கொண்டு போய் கொடுத்துடலாம். நல்ல வேலை. நீ அப்பா பணத்தை கொடுக்கும்போது நான் கொஞ்சம் வீம்பா இருந்தேன். நீங்க புத்திசாலித்தனமா பணத்தை வாங்கினது ரொம்ப நல்லதா போச்சு. சரி, அப்ப நான் காலையில பணத்தை கொண்டு அப்பா கிட்ட கொடுத்து மாமாவுக்கு போலி டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ண சொல்லிடுறேன். ஓகே, டன். இத பாருங்க, நம்பிக்கை, நாணயம், நேர்மை, இது மூணும் நம்ம தொழிலுக்கு ரொம்ப முக்கியம். என்ன நான் சொல்றது? அதனால நம்பிக்கையோட இந்த மலைய திருமலைய நம்பி வாங்க. சந்தோஷமா திரும்பி போங்க. நான் சொன்னலாம் ஞாபகம் இருக்குல்ல? கரெக்டா முடிச்சிடலாம், பயப்படாதீங்க. போன வைக்கிறேன். மாமா. மாப்பிள வாங்க மாப்பிள. உட்காருங்க. சின்ன மாப்பிள நீங்களும் உட்காருங்க. சரி மாமா. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அந்த டெத் சர்டிபிகேட் அது உயிரோடு இருக்கிற அப்பாவுக்கு டெத் சர்டிபிகேட் கேட்ட அந்த அருமை புதல்வர்கள் இவங்க தானா? என்ன நம்பி வந்துட்டீங்கல்ல, நல்லபடியா நான் முடிச்சு கொடுத்துறேன். என்ன இதுக்கு கொஞ்சம் நிறைய செலவாகும். சாதாரண சர்டிபிகேட்டா இருந்தா பரவாயில்ல, ஆனா இதுக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் போய் வரணும். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நான் என்னவோ உங்களை ஏமாத்தி பணம் புடுங்குறேன்னு நீங்க என்ன தப்பா நினைச்சிட கூடாது பாருங்க. ஆமா, உங்க அப்பாவோட பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். மாப்பிள எடுத்து கொடுங்க. கலர் ஜெராக்ஸ் போல இருக்கு. ஆமா சார்.
பரவாயில்ல ரெடி பண்ண போறது போலீஸ் சர்டிபிகேட் தானே. அப்புறம் உயில்ல உங்க அப்பாவோட கையெழுத்து வேணும். அப்பாவோட கையெழுத்தா? அது எப்படி முடியும்? தம்பி டென்ஷன் ஆகாதீங்க, உங்க அப்பாவோட கையெழுத்தை காட்டுங்க. அதே மாதிரி கையெழுத்து போடுறது நம்ம கிட்ட ஆளுங்க இருக்காங்க. சரிங்க சார், எங்க அப்பா கையெழுத்து பேங்க் பாஸ்புக்ல இருக்கும். நான் போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அவ்வளவுதான், மத்த விஷயத்துல நான் பாத்துக்கிறேன். மொத்தம் பேக்கேஜ் தான், அதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? அதெல்லாம் சொல்லிருக்கேன் மாப்ள. உங்க கையாலே கொடுங்க. ஆ, ஆ. மொத்த அமௌண்ட் கொடுக்காம சின்ன ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலாம்டா. வேலை முடிச்சிட்ட பிறகு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்கலாம். ஆமாமா கரெக்ட் தான். வேலை முடியாம எப்படி பணத்தை கொடுக்கறது? என்ன உயிரோட இருக்கிற அப்பா செத்துட்டதா போலீஸ் சர்டிபிகேட் ரெடி பண்ண வந்துட்டு என் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தா எப்படி? இத பாருங்க, என் மேல நம்பிக்கை இருந்தா பணத்தை கொடுங்க, வேலையை நல்லா முடிச்சு கொடுக்குறேன். அப்படி இல்லன்னா இடத்த காலி பண்ணுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயா அப்படி சொல்லிடுறாங்க. என்ன மாப்ள நீங்க கொடுங்க மாப்ள. அட கொடுங்கன்னு சொல்றேன்ல. ஐயா மன்னிச்சிருங்க, வேலையை முடிச்சு கொடுத்துருங்க சீக்கிரம். கவலையே படாதீங்க, என்ன பத்தி தெரியும்ல உங்களுக்கு, பக்காவா முடிச்சு கொடுக்குறேன். சரிங்க. என்ன சின்ன மாப்பிள்ள நீங்க, நான் ஒருத்தர்கிட்ட உங்களை கூட்டிட்டு வரேன்னா அவர் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரிய வேணாமா? என்ன நீங்க எப்படி பண்றீங்க? அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா கரெக்டா முடிச்சு கொடுத்துருவாரு. தம்பிக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி இருக்காரு? சொல்லு. எங்க இருக்க? என்ன விஷயம் சொல்லு. இல்ல, ஈவினிங் 5 மணிக்கு நம்ம மீட் பண்ணனும். என்ன திடீர்னு? சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? என்ன சஸ்பென்ஸ்? 5 மணிக்கு நான் நேர்ல சொல்றேன், நீ வா. ஏய், அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது. என்னன்னு சொல்லு. நோ வே, நான் நேர்ல தான் உன்கிட்ட சொல்லுவேன். நான் சொன்னா நீ ஷாக் ஆயிடுவ. ஏய், நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? சாரி, 5 மணி வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏய், என்னடா இது? டேய் வேணாண்டா, தாத்தாவை சுடாதடா. நான் இந்தியன் தாத்தாடா. கீழே இறங்குனீங்க உங்களை சுட்டுடுவேன். ஐயோ, டேய் நிறைய சாக்லேட் வாங்கி தரேன்டா, என்ன சுட்டுறாதடா. நீங்க தானே லஞ்சம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க, உங்களை நான் சுட்டுடுவேன். வேணாண்டா, சொன்னா கேளுடா. டேய் ஐயோ, இந்தியன் தாத்தா நான் தாத்தாவை சுட்டுட்டேன், நான் தாத்தாவை சுட்டுட்டேன். நான் தாத்தாவை சுட்டுட்டேன். தாத்தா செத்துட்டாரு. தாத்தாவை சுட்டுட்டேன், தாத்தா செத்துட்டாரு. அத்தை, தாத்தாவை சுட்டுட்டா, தாத்தா செத்துட்டாரு. அடிச்சண்ணா, என்ன பேசுற நீ? இந்த வார்த்தைலாம் சொல்லக்கூடாது, போடா. ஏய் ஐஷு, ஏதோ சின்ன குழந்தை விளையாட்டுக்கு பண்றான், அத போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? அப்படி இல்லப்பா, விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி வார்த்தைலாம் வேண்டாம்ப்பா. என்னால தாங்கிக்க முடியலப்பா. நீ ஒன்னும் பயப்படாத, உங்க அப்பனுக்கு ஆயுசு கெட்டி. உன் கல்யாணம், உன் பேர குழந்தைங்க கல்யாணம் எல்லாத்தையும் பார்க்க இருப்பேன். இல்லப்பா, எனக்கு என்னமோ மனசு கஷ்டமாவே இருக்கு. என்னம்மா நீ சின்னதா விளையாட்டுக்காக பண்ணதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? இல்லப்பா, உங்களுக்கு போய் அந்த வார்த்தை சொல்லலாமா? அத தாங்க முடியல. அனாவசியமா காலங்கார்த்தால அழுதுட்டு நிக்காத. உன் கஷ்டம் எனக்கு புரியுது. அவனுக்கு சாக்லேட் கொடுத்து உனக்கு கொடுக்கலங்கிற கோவம் தானே? போங்கப்பா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான். கிளாஸுக்கு டைம் ஆச்சு, புசு புசுன்னு அழுதுட்டு இருக்க. வா கிளாஸுக்கு கிளம்பு, கண்ணத்தோட கிளம்பு கிளம்பு கிளம்பு. நல்லா சிரிச்சிட்டு போ. ஏய் நில்லு. எதுக்கு என் புள்ளைய திட்டின? அண்ணி, அப்பாவை அவன் என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? பேர்னு என்னமோ பண்ணிக்கிறாங்க. நீ எதுக்கு திட்டின அவனை? அவன் என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? அவன் என்ன வேணா சொல்லட்டும், நீ எதுக்கு அவனை திட்டின? ஏய் கங்கா, எதுக்காக வைஷுவை திட்டிட்டு இருக்க? அப்ப என் பிள்ளைய திட்டினது தப்பு இல்லையா மாமா? என்ன எய்த்து விட்டு பையனா? நம்ம வீட்டு குழந்தை ஏதோ அட்வைஸ் பண்ணா அத போய் சீரியஸா எடுத்துட்டு நீங்க சும்மா இருங்க மாமா. ஏய், என் மேல இருக்க வெறுப்பை என் பையன் மேல காட்டாத. அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க மேல எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. சும்மா நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். தாத்தாவுக்கும் பேரனுக்கும் நடுவுல நீ வர வேலை வச்சுக்காத, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். வைஷு, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. வாடா, நாம போய் விளையாடலாம். ஓகே தாத்தா. தாத்தா, வால அம்மாவா நினைச்சு நான் ஃபர்ஸ்ட் பட்டார் போறேன். போடுறேன்.
போன காரியம் என்னாச்சு? டெத் சர்டிபிகேட்டுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் புரோக்கர் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷங்க. ஆனா என்ன மொத்த பணத்தையும் இப்பயே கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. எப்படியும் கொடுக்க வேண்டிய பணம் தானே. மாமாவோட டெத் சர்டிபிகேட் எப்போ கிடைக்குமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கங்கா, ஒரு வாரத்துல முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சொல்லுங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அங்கிள் அங்கிள் நல்லா இருக்கேன் அங்கிள். சரி சொல்லுங்க, என்ன பண்றீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, எங்க இருக்கீங்க, ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்காங்க, அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க, கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்லுடா. பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அங்கிள். முடிச்சிருக்கீங்களா இல்ல படிச்சிருக்கீங்களா? அங்கிள் இல்ல, முடிச்சிருக்கீங்கன்னா அரியர்ஸ் எதுவும் இல்லாம கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். படிச்சிருக்கீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணாம அரியர்ஸ் வச்சிருக்கிறதா அர்த்தம். கிளியர் ஆயிடுச்சா? இப்ப சொல்லுங்க, முடிச்சிருக்கீங்களா இல்ல படிச்சிருக்கீங்களா? அப்பா கம்ப்ளீட் பண்ணிட்டாருப்பா. இல்லையே. உங்களுக்கு எத்தனை பேப்பர்ஸ் அரியர்ஸ் இருக்குன்னு நீங்களே சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? அரியர்ஸா? அப்படின்னா எனக்கு நானே சர்டிபிகேட் கொடுக்க கூடாது, பட் உனக்கு என்ன பத்தி தெரியணும்ல. நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் 85%. பட் எனக்கு ஜாப் பண்ணல ஆசை கிடையாது, ஆண்டர்பிரனர் ஆகணும். அதான் என்னுடைய லட்சியமே. அந்த லட்சியத்துக்காக தான் நான் படிச்ச படிப்பையே தூக்கி போட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க தம்பி, நான் சொன்னது கரெக்ட் தானே? அரியர்ஸ் இருக்கு தானே? கரெக்ட் தான் அங்கிள், பட் அதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்போ நீ படிக்கல, ஃபெயில் ஆயிட்ட. ஏய், என்ன ஸ்கூல் பையன்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? டிகிரி படிச்சிட்டு இருக்காரு. ஸ்கூல் பையனை விட பயங்கரமா போய் சொல்றாங்க, அப்புறம் எப்படி பேசுவாங்க? ஏய் ரிலாக்ஸ், நம்ம பேசலாம். ஓகே, லீவ் இட் தம்பி. அதை படிச்சு முடிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கம்ப்ளீட் பண்ணோன்னு நினைச்சா கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாட் இஸ் நெக்ஸ்ட்? சரி, நானே சொல்லிடுறேன். உங்க அம்மா பேரு கஸ்தூரி, அப்பா பேரு சுந்தரம். உனக்கு சிஸ்டர் பிறந்ததுக்கு அப்புறம் அம்மா இறந்துட்டாங்க. அப்பா இருக்காரு, பென்ஷனர். ஒரு அண்ணன், தங்கச்சி, அண்ணி இருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு பையன், கரெக்டா? என்ன தம்பி, இவர் சொன்ன தகவல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல ஆண்டி, ஓ, ம், நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் அங்கிள். நீங்க ஆண்டர்பிரனர் ஆகணுங்கிற ஒரு லட்சியத்தோடைய காஃபி ஷாப்ல ஒர்க் பண்றீங்க. ஓகே, அது ட்ரைனிங் பீரியட், கரெக்டா? அங்கிள். ஓகே, பட் காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்ல. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? பாசிபிலிட்டி என்ன இருக்கு? அது சரி, காஃபி ஷாப்னு சொல்றியே, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்க போவ? ஹேய், என்ன இவ்வளவு சைல்டிஷா கேட்டுட்டு இருக்க? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க ஊர்ல எனக்கு அவ்வளவு லேண்ட் இருக்கு.
அதெல்லாம் மேனேஜ் பண்ணாம அப்படியே கிடக்குது. அந்த லேண்ட் மட்டும் இல்லாம சென்னையில நாங்க இருக்கிற வீடு, அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டோர் ஹவுஸ் இருக்கு. அதுல இருந்து பெரிய அமௌண்ட் வாடகை வந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் என் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நாளைக்கே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா போதும், அடுத்த நாளே காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணிடுவேன். நான் அப்பாட்ட கூட இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்கல திவ்யா, என் ஷேர்ஸை கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். அவரும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க தம்பி, காஃபி ஷாப் ஆரம்பிக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? அப்பா, அருளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இருக்கு. அவங்க அப்பா கிட்ட அவனோட ஷேரை வித்து பணம் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். அவங்க அப்பாவும் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காருப்பா. நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் கேட்டேன். நாம இப்போ சீரியஸா பேசுவோமா? சொல்லுங்க, உங்க அப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரா? ஒத்துப்பாரு அங்கிள். இல்லையே, உங்களுக்கு வள்ளுவர் நகர்ல வாசுகி தெரு, கஸ்தூரிங்கிற ஒரு வீடு, 90ஸ்ல கட்டின ஒரு பழைய வீடு, அந்த வீடு மட்டும்தான் இருக்கு. அதுவும் உங்க அப்பா பேர்ல தானே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா அந்த வீட்டோட ரொம்ப ஒரு சென்டிமெண்டலா ஒரு பாண்டிங்ல இருக்காரு அந்த வீட்டு மேல. அவருக்கு அந்த வீட்டை விட்டு கொடுக்குற ஐடியாவே கிடையாது. அதை பத்தி உங்க வீட்டுக்குள்ள கூட ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்பாடா கடவுளே, அவ மைண்ட மாத்திட்டியா? சந்தோஷம். என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா நான் காஃபி ஷாப் வச்சிருவேன் அங்கிள். ஓகே, இப்பவும் சொல்றேன், நான் மத்த அப்பாக்கள் மாதிரி பொண்ணு லவ் பண்ணக்கூடாது அப்படி இப்படி அது இதுன்னு பிடிவாதம் பிடிக்கிற ஆள் கிடையாது. பொண்ணுக்கு பிடிச்சதுன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணணும்? அந்த பையன் பொறுப்பான பையனா இருக்கானா இல்லையான்னு நான் பார்க்கணும்ல. அது கரெக்ட் தானே? பார்க்கணும். பொண்ணோட அப்பாவாத என்னோட எதிர்பார்ப்பு, அது தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். தப்பா? இல்ல அங்கிள். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, காஃபி ஷாப் விஷயத்தை டிசைட் பண்ணி பக்காவா ரெடி ஆயிட்டு வந்து சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வந்து நாங்க முறையா பேசுறோம். அதே மாதிரி நீங்களும் உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து இங்கே பேசுறதா இருந்தாலும் எனக்கு ஓகே. ஓகே அங்கிள். வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான். அவ கோவக்காரிப்பா. கோவப்பட்டா அவ்வளவு சீக்கிரம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டா. கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க போய் உங்க ஃபியூச்சர் விஷயம் என்னன்னு பாருங்க. ஆல் தி பெஸ்ட். மாமா, எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, இல்லனா டிராப் பண்ணிருப்பேன். நீங்க ஆட்டோ பிடிச்சு போயிடுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் போய்க்கிறேன் மாப்ள, அது ஒரு பிரச்சனை. போயிட்டு வரேன் மாமா. தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. மாப்ள என்ன மாமா, ஆட்டோக்கு எதுவும் பண்ண வேணுமா? அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. உங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எனக்கு ஒண்ணு வேணுமே. திருமலை கேட்டாரு மாப்ள. ஆதார் ஜெராக்ஸா? என் ஆபீஸ் டிராயர்ல இருக்கு மாமா, வாங்க எடுத்து. சரி மாப்ள. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மாமா. ஹைடா. இந்த ஒரு காப்பி தான் மாமா இருக்கு, போதுமா? இது போதும். சரிங்க மாமா, நீங்க கிளம்புங்க. சரி மாப்ள. பிரபு, எத்தனை மணிக்கு வந்தீங்க? உங்களை தான் கேட்கிறேன், எத்தனை மணிக்கு வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு போறதுக்கு இது என்ன உங்க மாமனார் வீடா? நான் என்ன டெய்லியுமா லேட்டா வந்துட்டு இருக்கேன்? இன்னைக்கு எனக்கு பர்சனல் வேலை இருந்துச்சு, கொஞ்சம் லேட் ஆச்சு. கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா லீவ் போடுங்க சார்.
லேட்டா வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க, சாரி. ஹலோ, என்ன என்னமோ சாரின்னு வேண்டாம் வெறுப்பா சொல்றீங்க. நான் உங்ககிட்ட சாரி கேட்டேனா? இப்போ எதுக்கு நீங்க பிரச்சனை பண்றீங்க? என்ன நான் உங்க கால்ல வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? வாட்? நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணனா? நீங்க தான் பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பெருசா பண்ணாங்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னை விட சின்ன பையன் நீ. இங்க பார், சின்ன பையன்லாம் பேசிட்டு இருக்காத. காலேஜ்ல என்னோட ஜூனியர் தானே நீ, அப்ப என்னை விட சின்ன பையன் தான். இங்க பார், ஏற்கனவே உன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. சர்வீஸ் பண்ண போன இடத்துல கஸ்டமரை சீட் பண்ணி பணம் பறிக்க பார்த்திருக்க. மெயில் வந்திருக்கு. நீ என் காலேஜ் சீனியர்ங்கிறதுனால போனா போதுன்னு பிச்சை போட்ட மாதிரி மேல் இடத்துக்கு மெயில் பணமா வச்சிருக்க. யோ, நீ யாரு எனக்கு பிச்சை போடுறதுக்கு? மாப்ள விடுங்க மாப்ள, இவன்லாம் ஒரு ஆள்னு இவங்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த வேலையை தூக்கி போட்டு வாங்க மாப்ள. பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி இது, சீன் போட்டுட்டு இருக்கான் பாரு. இது கம்பெனியா? இது காயிலாங்கன மாதிரி இருக்குது. யோ, என் மாப்பிளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிற? கூடிய சீக்கிரம் இதே மாதிரி இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போறாரு.